அங்கிள் நான் +1 படிக்கிறேன் அங்கிள். இப்போது பொதுவாகவே +1 ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. அதுவும் இப்போ ஜுவாலஜியில் வேறு ரொம்ப ட்விஸ்டடாக ஆர்ட் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் உள்ளேருந்து அவனுக்கு எப்படி தோணுதோ அப்படிலாம் கேட்குறாங்க. சரி ரொம்ப டஃப்பாக இருக்குது. அது இப்போ அந்த ஆர்ட் கொஸ்டின்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ உங்கள் புக்கில் நிறைய ஹார்ட் கொஸ்டின்ஸ்லாம் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ், சிந்தனை தூண்டும் திறனறி வினாக்கள்னு. நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ்லாம் 1 by 1 கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். சரிங்க. பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்கிறாங்க, ஏன் அங்கிள்? இப்போ பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து மாஸ்டர் கிளாண்டு. ஏன்னா பிட்யூட்டரியில் 2 முக்கியமான பார்ட்ஸ் இருக்குது. அடினோஹைப்போபைசிஸ், நியூரோஹைப்போபைசிஸ். இந்த நியூரோஹைப்போபைசிஸ் வாசோப்ரெசின் அண்ட் ஆக்சிடோசின் செக்ரேட் பண்ணுது. அதே மாதிரி அடினோஹைப்போபைசிஸ் செவரல் ஹார்மோன்ஸ் செக்ரேட் பண்ணுது. க்ரோத் ஹார்மோன் சொல்கிறோம், டிஎஸ்ஹெச் சொல்கிறோம், அது மாதிரி எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச், ஐசிஎஸ்ஹெச், இது மாதிரி வேரியஸ் ஹார்மோனை செக்ரேட் பண்ணுறதுனால செக்ரேட் பண்ணி இட் கண்ட்ரோல்ஸ் அதர் கிளாண்ட்ஸ். ஸோ இட் கால்டஸ் வாட் மாஸ்டர் கிளாண்ட். இப்போது பேன்க்ரியாஸ் வந்து டியூவல் கிளாண்டுன்னு சொல்கிறோம், ஏன் அங்கிள்? ஏன்னு கேட்டால் இந்த பேங்க்ரியாஸில் எக்ஸோக்ரைன் பார்ட் இருக்குது, எண்டோக்ரைன் பார்ட் இருக்குது. எக்ஸோக்ரைன் பார்ட் வந்து செக்ரேட் டைஜஸ்ட் என்சைம். அந்த எண்டோக்ரைன் பார்ட்டில் ஐலட்ஸ் ஆஃப் லாங்குரன்ஸ்னு சொல்கிறோம். அதில் ஆல்பா செல்ஸ் இருக்குது, பீட்டா செல்ஸ் இருக்குது. இதனால தான் இந்த டியூவலாக இருக்குன்னு சொல்கிறோம். சரிங்க அங்கிள். இப்போது கார்னியா வந்து இப்போ நம்ம பாடி பார்ட்ஸில் கார்னியா மட்டும் டிரான்ஸ்பிளேட் பண்ணால் ரிஜெக்ஷன் ஆகாது அப்படின்றாங்க, ஏன் அங்கிள்? ஆமாம், இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஏன்னா மற்ற எல்லா உறுப்புகளையும் இப்போ கிராஃப்ட் பண்ணும்போது சில நேரத்தில் ரிஜெக்ட் பண்ணலாம். இந்த கார்னியாவில் வந்து பிளட் வெசல்ஸே இல்லை. அதனால் பிளட் போகாதனால என்ன இருக்கும், அங்கே ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இட் நெவர் ரிஜெக்டட். அங்கிள் மெலட்டோனின் ஏன் நைட்டில் செக்ரேட் ஆகுது? இப்போ மெலட்டோனின் வந்து பகலில் செக்ரேட் ஆனால் அது வந்து ப்ளீச் ஆகிடும் ரெட்டினால. அதனால தான் நைட்டில் மட்டும் தான் செக்ரேட் ஆகுது. மார்னிங்கில் ஏன் அங்கிள் அது செக்ரீஷன் டிக்ரீஸ் ஆகுது? ஆகும், ஆனாலும் கூட அது வந்து நான் ப்ளீச் ஆகிடும், செப்பரேட் ஆகிடும். அதனால் யூஸ்லெஸ் இருக்குது. இப்போ பைல் வந்து நம்ம டைஜஷனுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு என்சைமு, அது சிக்னிஃபிகண்ட் தான். ஆனால் அதில் எந்த என்சைமும் என்ன சொல்கிறது, அதில் எந்த ஒரு என்சைமும் இல்லை, ஆனால் அது டைஜஷனுக்கு சிக்னிஃபிகண்ட். பைல் வந்து செக்ரேட்டட் பை லிவர் ஜூஸ்ன்னு சொல்கிறோம், அது பைல் ஜூஸ். இந்த பைலில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட் பார்த்தா சால்ட்ஸ் இருக்கும். பைல் சால்ட்ஸு, பைல் பிக்மெண்ட்ஸ்னு சொல்கிறோம். பைலிருபின், பல்லிவிரிடின், பிரேக் டவுன் ப்ராடக்ட் ஆஃப் ஹீமோகுளோபின். அதனால தான் ஆயிலாம் பார்த்திங்கன்னா எல்லோ கலராக இருக்குது. இந்த பைல் ஜூஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எமுல்சிஃபிகேஷன். காம்ப்ளெக்ஸ் ஃபேட்டை வந்து சின்னதாக மாற்றுறதுக்கு யூஸ் ஆகுது. சின்ன சின்ன கொழுப்பு தேவைகளுக்குலாம் என்ன பண்ணால் கைலோமைக்ரான்ஸ். அதுக்கு பிறகு தான் லிப்பேஸ் அது மேலே ஆக்ட் பண்ணோம். இந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கிறதுனால தான் எமுல்சிஃபிகேஷன் சொல்கிறோம். அதனால தான் பைல் வந்து என்சைமே இல்லைன்னா கூட இது வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம். இப்போது காக்ரோச் வந்து தலை இல்லாமல் 1 வாரம் உயிர் வாழுதுன்னு சொல்கிறாங்க, எப்படி அங்கிள் அது? ஏன்னா அந்த ரெஸ்பிரேஷனுக்கும் அதனுடைய கட்டுப்பாட்டுக்கும் அல்லது பிரெயினுக்கும் சம்மந்தம் இல்லை. நம்ம காக்ரோச் தலையை வெட்டிட்டா கூட அது ஸ்டார்வேஷன் ஆகிற வரைக்கும் உயிரோடு இருக்கும். ஏன்னா கிடையாது, ரெஸ்பிரேஷன் எது வழியாக நடக்கும்னா அந்த ட்ரக்கிய வழியாக ஸ்பைரிக்கல் வழியாக நடந்து கொண்டே இருக்குது. அதனால தான் இட் ஏபிள் டு லீவ் ஃபார் எ வீக். இப்போ மியூல் வந்து மியூல் ஸ்டெரைல் அனிமல்ன்றாங்க சொல்கிறோம். ஏன்னா ஆண் கழுதைக்கும் பெண்ணோட குதிரைக்கும் பிறக்கிறது. இது எப்பயுமே ஸ்டெரைலாக இருக்கும். என்ன காரணம்னா குதிரைக்கு வந்து 64 குரோமோசோம் இருக்குது, இந்த கழுதைக்கு வந்து 62 குரோமோசோம் இருக்குது. அதனால் இது 2ஆம் மியாசிஸ் டைமில் பிரியும் பொழுது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் ஆகுது. அதனால தான் மியூல் எப்பயுமே ஸ்டெரைலாக பிறக்குது. இப்போது டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கெலாம் வந்து இன்சுலின் வந்து இன்ஜெக்ஷனாக தான் கொடுக்குறாங்க. டேப்லெட்ஸ் வந்து இப்போ ஓரல் கன்சம்ஷனுக்கு அது ப்ரொடியூஸ் ஆகலை. ஏன்னா நம்ம இன்சுலினை வந்து மாத்திரை எடுத்துட்டோம்னா அந்த இன்சுலின் உடனே நம்மளுடைய டைஜஷன் என்சைம்ஸ்னால அது டைஜஸ்ட் ஆகிடும், அப்போ வேஸ்ட் ஆகிடும். அதனால தான் நம்ம இன்ட்ராவாஸ்குலர் அந்த இது வழியாக போகிறோம், வீனஸ் வழியாக தான் வெயின்ஸ் வழியாக தான் இன்ஜெக்ட் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக. இப்போ மில்க் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக இப்போ மில்க் ப்ராடக்ட்லாம் சாப்பிட்டா அது அவ்வளோ சீக்கிரம் டைஜஸ்ட் ஆக மாட்டேது, ஏன்? சில நேரம் சிலவங்களுக்கு பால் பொருட்கள் சாப்பிட்டா உங்கள் உடம்புல மந்தமாக இருக்கும், வயிறு மந்தமாக இருக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நம்ம லாக்டோஸ் அப்படிங்கிறோம். லாக்டோஸில் தான் அந்த கேலக்டோஸும் குளுக்கோஸ் இருக்குது. இப்போ இந்த லாக்டேஸ் என்சைம் இருந்தால் தான் அதை வந்து லாக்டோஸை வந்து செரிமானம் பண்ண முடியும். இந்த லாக்டேஸ் வந்து குறைபாடாக இருக்கிற மனிதர்களுக்கு என்ன பண்ணால் இந்த மில்க் டைஜஷன் அதிகமாக நடக்காது. அதனால தான் அந்த வயிற்று பகுதியெலாம் மந்தமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று இதில் இன்ட்ரெஸ்டிங்கானதுன்னா மில்க் டைஜஷன். ஏன் ஓல்டேஜ் பீப்புளுக்குலாம் பாலை வந்து சீக்கிரமாக செரிக்க முடியாது, அது மாதிரி குழந்தைகளுக்கும் பாலை செரிக்க முடியாதுன்னு கேட்டால் ரெனின் வந்து குறைஞ்சிருக்கும். வயதானவங்களுக்கும் குறைஞ்சிரும், சின்ன குழந்தைகளுக்கும் ரெனின் குறைவாக இருக்கனால. இப்போ ஓல்டேஜ் பீப்புளெலாம் வந்து அடிக்கடி சிக்காயிறாங்க அங்கிள். இப்போ ஓல்டேஜ் பீப்புள் மட்டும் இல்லை, என்னமாரி +1 பசங்களாம் அடிக்கடி சிக்காயிரும் இதை பறிச்சு நீங்கள் ஏன்டா ஆகுறீங்க? இப்போ இதுக்கு என்ன முக்கியமான இம்பார்ட்டன்ட்னா
தைமஸ் கிளாண்டு நம்ம உடம்புல இருக்கும். இந்த தைமஸ் கிளாண்ட் வந்து 12 இயர்ஸ் வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். அதனால தான் அடிக்கடி கேட்பாங்க அந்த கொஸ்டினை, எந்த ஆர்கன் வந்து ஏர்லி பீரியட் வரைக்கும் நல்லா டெவலப் ஆகும்னா தைமஸ்ன்னு எழுதணும். அப்போ இந்த வயதானவங்களுக்குலாம் இந்த தைமஸ் கிளாண்ட் வந்து சரியாக வேலை செய்யாது. அதனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. பர்சனாலிட்டி ஹார்மோன் என்ன ஹார்மோன்? பர்சனாலிட்டி ஹார்மோனா தைராக்சின் தான் பர்சனாலிட்டி ஹார்மோன். ஏன்னா அது நர்வஸ் சிஸ்டமும் தைராய்டு கிளாண்டு செக்ரேட் தைராக்சின், அந்த தைராக்சின் தான் பர்சனாலிட்டி ஹார்மோன் சொல்கிறோம். ஏன்னா அது வந்து எதை கண்ட்ரோல் பண்ணால் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் ஸ்கெல்டன் சிஸ்டமில் கண்ட்ரோல் பண்ணும். அதனால தான் தைராக்சின் கன்சிடர்ஸ் பர்சனாலிட்டி ஹார்மோன். எமோஷ்னல் பிரெயின் இது இப்போ புதுசாக அவங்க படத்தில் சேர்த்துருக்காங்க. எமோஷனல் பிரெயினுங்கிறது லிம்பிக் சிஸ்டம். இந்த லிம்பிக் சிஸ்டத்தை பற்றி நீங்கள் நல்லா தரவாக படிச்சிங்கன்னா அதான் எமோஷனல் பிரெயின். இப்போ ஏடிஹெச் ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. ஏடிஹெச் ஏன் அப்படி பேர் வச்சுருக்காங்கன்னு கேட்பாங்க. ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன் அதர்வைஸ் கால்ட் அஸ் வாசோப்ரெசின் சொல்கிறோம். இந்த ரெண்டுத்துக்குமே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஏடிஹெச்னு ஏன் பேர் வைக்கிறதுனா ரீனல் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் வாட்டர், அந்த ரீனல் டிப்பில் இருக்கிற வாட்டர்லாம் ரீஅப்சார்ப் பண்ணோம். அதனால தான் இதுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா ஏடிஹெச்னு பேர் வாங்கி. இது இல்லைன்னா தான் என்ன நடக்கும், டயபிட்டிஸ் இன்சிபிடஸ் ஆகிற வாட்டர்லாம் வெளியில் போயிடும். இன்னொன்று வாசோப்ரெசின் ஏன் பேர் வைக்கிறாங்கன்னா இட் கன்ஸ்ட்ரிக்ட் த பிளட் வெசல்ஸ் ரேதர் தன் டைலேஷன் அண்ட் இன்க்ரீசஸ் பிபி. அதனால தான் இந்த பேர் வச்சுருக்காங்க, வாசோப்ரெசின் பேர் வைக்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் என்ன ஹார்மோன்? இப்போ ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து நம்ம வந்து கார்டிக்கல், அதான் அட்ரினல் கார்டெக்ஸ் ஹார்மோன்ஸ்லாம் நம்ம ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்லலாம். அட்ரினல் மிடலா ஹார்மோன்ஸையும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்லலாம். குறிப்பாக வந்து அட்ரினலின், அதே மாதிரி மினரலோ கார்டிகாய்டில் அந்த ஆல்டோஸ்டிரான், குளுக்கோகார்டிகாய்டில் கார்டிசோன், எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ட்டு. இப்போ சொல்லும்போது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் சொல்கிறேன். இந்த செரட்டோனின் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதான் டிப்ரெஷனுக்கு காரணமாக இருக்குது. இப்போ நம்ம செரட்டோனின் இருந்துச்சுன்னா சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்போம், திருப்தியாக இருப்போம். ஆனால் இந்த செரட்டோனின் குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டால் டிப்ரெஷன் ஆகிடும், டிப்ரெசிவ் மைண்ட். இதெல்லாம் நிறைய நட்ஸில் இருக்குது, அதே மாதிரி பைனாப்பிளில் நிறையா இருக்குது. இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ஸே நமக்கு வராது. அதனால தான் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதே மாதிரி சேட்டைட்டி சென்டர்னு கூட சொல்லுவாங்க. இந்த சேட்டைட்டி சென்டர் ஹைப்போதலமஸ்க்குள்ள மேம்லரி பாடின்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரிலேட்டட் இருக்குது. அதாவது சேட்டைட்டி சென்டர் வந்து எங்கே இருக்குன்னா, இப்போ சாப்பிட்டு முடிச்சுன்னா திருப்தியாக இருக்கலாம், இதுக்கெல்லாம் இந்த ஹைப்போதலமஸ் தான் காரணமாக இருக்குது. தேங்க்யூ அங்கிள். இவ்வளோ இதெல்லாம் கொஞ்சம் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு நிறைய கொஸ்டின் சொல்கிறேன். சரி, தேங்க்யூ அங்கிள்.